வணக்கம் நேயர்களே. இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். இந்த நீட் பரபரப்புல ஒரு முக்கியமான செய்தி பலர் பார்த்திருக்க மாட்டாங்க. அதாவது கடந்த 18ஆம் தேதி ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. விருதுநகர் மாவட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஆனா விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த தாவேக அமைச்சர்கள் 2 பேரும் மரியாதை நிமித்தமா புரோட்டோகால் படி அவர போய் சந்திக்க கூட இல்ல. அந்த நிகழ்ச்சியில பங்கு பெறவில்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. ஒன்றிய அரசு தரப்புல இருந்து என்ன காரணத்துக்காக அவங்க வரல அப்படிங்கிறத விசாரணை பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அப்படிங்கிற செய்தி எல்லாம் வருது. எல்லாத்துக்கும் ஒன்றிய அரசையும் அமைச்சர்களையும் பயந்து பயந்து தான் தாவேகா செயல்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. எப்படி பாருங்க? ஒண்ணு இந்த சர்ச்சை மட்டுமல்ல. விருதுநகர் அந்த மாவட்ட அமைச்சர் நிறைய சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு. 2 பேர், ஒருத்தர் அமைச்சர் கீர்த்தனா, இன்னொருத்தங்க அமைச்சர் ஜெகதீஸ்வரி. அமைச்சர் ஜெகதீஸ்வரியே சில இடங்கள்ல நீங்க பார்க்கலாம், ஒரு பேனர்ல என்னுடைய பேர் எப்படி கீழே வந்துச்சு, அவங்க பேர் எப்படி மேல வந்துச்சுன்னு சொல்லிட்டு நேரடியாக கூப்பிட்டு அதிகாரிகள் கேட்கறாங்க. சில மேடம், மாவட்ட அமைச்சருக்கு ஒரு ரோல் இருக்கு, உங்களுக்கு ஒரு ரோல் இருக்கு. அதெல்லாம் கிடையாது, நான் தான் இந்த அமைச்சர், அதனால என்ன போடுங்க. இன்னும் சொல்ல போனா அவங்க எந்த இதுக்கு போறாங்கன்னா, விஜய் மக்கள் இயக்கத்துல நான் தான் சீனியர், கீர்த்தனா என்ன இப்போ பொண்ணு தானே, கீர்த்தனாக்கும் விஜய் மக்கள் இயக்கத்துக்கு என்ன சம்பந்தம்ங்கிற அளவுக்கு அவங்க பேசுறாங்க. பல நேரங்கள்ல அவங்களுக்கு யாரும் எங்களுக்கு சரியான இது சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேருக்கும் பயங்கரமான போட்டா போட்டி. இந்த நிகழ்வு மட்டுமல்ல, எல்லா நிகழ்வுகளிலும் மாவட்டத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகளே பல குழப்பத்துல இவங்க 2 பேரையும் ஆழ்த்துறாங்க. என்னன்னா, யாரை கூப்பிடுறது, யாரை கூப்பிட வேண்டாம் அப்படிங்கிறது பெரிய குழப்பம். ஜெகதீஸ்வரியை கூப்பிட்டா கீர்த்தனா வரமாட்டாங்க, கீர்த்தனா கூப்பிட்டா ஜெகதீஸ்வரி வரமாட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு 2 ஆதரவாளர்களும் மாறி மாறி அவங்க போன ஃபங்க்ஷனுக்கு நான் போக வேண்டாம், நீ போன ஃபங்க்ஷன். பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, அனுபவமின்மை தான். இப்போ நீங்க அனுபவசாலிகளாக இருந்திருந்தால் மாவட்டத்துக்கு ஒரு அமைச்சர் இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. அப்ப 2 அமைச்சர்களும் எல்லா அரசு நிகழ்வுகளிலும் நாம் கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான ஒரு அறிவு இருக்கும். அன்பார்ச்சுனேட்லி உங்களுக்கு இந்த பிரச்சனை ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு, பயங்கரமான ஈகோ யுத்தத்துல மோதிக்கிட்டு இருக்காங்க. அதனால அரசு நிகழ்வு, மக்கள் பணி, அதெல்லாம் தாண்டி நான் பெரியவங்களா நீங்க பெரியவங்களா அப்படிங்கறதுதான் அவங்களுடைய முழு இதுவுமே போயிட்டு இருக்கு. அது சில நேரங்கள்லாம் இங்க பார்க்கிறோம். இன்னைக்கு பட்டாசு விபத்துகள் எல்லாம் ஏற்படுது. அதுல கூட யாரு போறது, யாரு போக கூடாது அப்படிங்கிற ஒரு போட்டி நடந்துகிட்டு இருக்கு அவங்களுக்குள்ள. ஜெகதீஸ்வரி அவங்க பல நேரங்கள்ல இது அவங்களோட துறை சார்ந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு. கீர்த்தனா அவர்கள் துறை சார்ந்து என்ன பண்றாங்க? இப்ப டிஆர்பி ராஜா இருந்தாரு, அதற்கு பிறகு என்ன பெரிய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கிறோம். நீங்க தொழில்துறைகள்லாம் தொடர்ச்சியா இருக்கிற குற்றச்சாட்டு இல்ல விமர்சனம் நிறைய தொழில்கள் நம்மளை விட்டு போயிட்டு இருக்கு, அதற்கு ஏதாவது நீங்க நிறைய வேலைகள் செய்யுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நானும் வெள்ளை அறிக்கை கொடுப்பேன், திமுக காரணங்களா தான் போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, ஒரு வெள்ளை அறிக்கையும் வரல. சரி, நீங்க புதுசா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்தீங்களான்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த கொரியால இருந்து நம்ம பார்த்தோம். கொரியா மட்டும் போயிட்டு வந்தாங்க, அப்படி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தோம். பட் அதையும் நான் பர்சனலா விசாரிக்கும் பொழுது அவங்களுக்கு எப்படி அப்ரோச் பண்றதுல நிறைய குழப்பம் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் ஒரு கேள்விப்பட்டேன். சொன்னீங்க, கூட போன அதிகாரிகள் அவங்க ஹெல்ப் பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லி சொன்னேன். எப்பயும் ஜெனரலா பண்ணுவாங்கல்ல சார், இந்த ஒட்டுமொத்த தாவேக் அமைச்சரையும் ஒரு வேலை பண்றாங்க. யாராவது இப்போ ஏதாவது சஜஷன் சொன்னா நீ திமுக ஆளான்னு கேட்கறாங்க. அரசு அதிகாரியை பார்த்து நீ திமுக ஆளான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாங்க கவர்மெண்ட் சர்வன்ட் சார், நாங்க ஐஎஸ் அதிகாரியா இருக்கலாம், இல்ல ஏ கிரேடோ பி கிரேடோ எந்த கிரேடா இருந்தாலும் நாங்க கவர்மெண்ட் சர்வன்ஸ். இப்ப கவர்மெண்ட்டுக்கு நாங்க என்ன விசுவாசமா இருக்கோம் அப்படிதான் இருப்போம். தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் எங்களுக்கு சம்பளம் கொடுத்து அப்படிதான் இருப்போம். அவங்க அது மின்துறை அமைச்சராக இருக்கலாம், இல்ல தொழில்துறை அமைச்சராக இருக்கலாம். எந்த ஒரு அமைச்சரும் நம்ம எதை சஜஸ்ட் பண்ணாலும் நீ திமுக, அப்ப நாங்க என்ன பண்ணுவோம், சரி மேடம் நீங்களே பாத்துக்கோங்க, நீங்க என்ன முடியுமோ நீங்க பாத்துக்கன்னு சொல்லி சொல்லிட்டோம். அதனால கொரியால போய் அவங்களுக்கு என்ன பேசணும், நம்ம என்ன ப்ரப்போஸ் பண்ணணும், நம்ம எதுக்கு என்ன வாங்க வந்திருக்கோம் அப்படிங்கிறதே பெரிய கிளாரிட்டி இல்லாம வந்தாங்கன்னு சொல்லிட்டு பர்சனலா நான் கேள்விப்பட்டேன். சோ இதுல ஒரு பெரிய ரோல் கிளாரிட்டி அவங்களுக்கு இல்ல. இது தொடர்ச்சியாக இது திமுக அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ளேயும் 2 பயங்கர ஈகோ யுத்தம் இருக்கிறது. இப்ப ஸ்பெசிபிக்கா நிர்மலா சீதாராமன் பார்க்கும்போது இதே மாதிரி நடந்திருக்கலாம். அவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு தகவலே வரலன்னு சொல்லி சொல்றாங்க. மாவட்ட தரப்புல இருந்து தகவலே வரல. நீங்க அரசியல்ல இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக, அதுவும் சொல்ல போனா குறிப்பா அமைச்சர்களா இருக்கீங்கன்னா, காலையில எந்திரிச்சா பேப்பர் படிப்பாங்க. எல்லாரும் பேப்பர் படிச்சுன்னு சொல்ல போனா முதல் நாள் செய்திகள் வந்துட்டே தான் இருக்கும். இந்த ஊருக்கு யார் வர்றாங்க, யார் வரல அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியவே தெரியாது. மாவட்டத்துல இருந்து சொன்னாதான் எங்களுக்கு தெரியும்னு சொன்னா, அதற்கான உண்மையான அர்த்தம், நாங்கள் எங்க தலைவர் மாதிரி நாங்கள் டிவி பாக்குறது இல்ல, பேப்பர் படிக்கிறது இல்ல, எதையுமே நாங்க பாக்குறது இல்ல. எங்களுக்கு யாராவது எங்களுடைய கீழே இருக்கிறவங்க யாராவது தகவல் சொன்னா அதை பாத்துக்கிறோம், இல்ல நாங்க ரீல்ஸ்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் நாங்க எங்க வீடியோஸை போட்டு பாத்துக்கிறோம், அதுதான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தெளிவாக இருக்கு. ஆனா 2 அமைச்சரும் சேர்ந்து நிர்மலா சீதாராமன் வர்றதே எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுவது நிச்சயமாக அதுல பெரிய குழப்பம் இருக்கிறது. மாவட்டத்துக்கு மேல அதுக்கு பழிய போடுறது அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க தாவேக அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கத்தை எப்படி டீல் பண்றதுங்கிறது பெரிய குழப்பம் இருக்கிறது. அவங்களுக்கு இந்த கரூர் வழக்கு இருக்கின்ற காரணத்தினால மேல இருந்தே இது எப்படி ரொம்ப அனுசரிச்சு போகணுமா, இல்ல எதிர்க்கணுமா,
என்ன பண்றது அப்படிங்கறதுல பெரிய குழப்பம் இருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். அந்த வழக்கு முடிகிற வரைக்கும் இவங்களுக்கு வந்து நிர்மலா சீதாராமன் இல்ல எந்த ஒரு அமைச்சர் வந்தாலும் அவங்களை எப்படி ஹேண்டில் பண்றது. சோ அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான புரோட்டோகால் என்னங்கிறது தெரியல. ஒண்ணு அனுபவமின்மைங்கிற பிரச்சனை, ஈகோ சண்டைங்கிறது 2வது. 3வதாக ஒன்றிய அரசாங்கத்திட்ட நம்மளோட அப்ரோச் என்ன அப்படிங்கிறது இன்னும் கிளாரிட்டியா அவங்களுக்கு இன்னும் தெரியல அப்படிங்கிறது ஒரு 3வது குழப்பம். தொடர்ந்து தாவேகாவில இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பாத்தீங்கன்னா, எத கேட்டாலும் திமுக மீது தான் விமர்சனம் வைக்கிறாங்க. உதாரணத்துக்கு செங்கோட்டையன்ட்ட இன்னைக்கு மகளிர் உரிமை தொகை எப்போ குடுப்பீங்க அப்படின்னு கேட்டா, திமுக ஆட்சிக்கு வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் தானே குடுத்தாங்க. எங்க கிட்ட ஏன் கேட்கிறீங்க? அப்படிங்கிற ஒரு விமர்சனத்த வைக்கிறாரு. ஆதவ அர்ஜுனா பாத்தீங்கன்னா, மேகதாது பிரச்சனைக்கே வந்து திமுக அந்த வழக்க சரியா ஹேண்டில் பண்ணாதது தான் வந்து காரணம் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்த வைக்கிறாரு. ஆ ராஜ்மோகன் பாத்தீங்கன்னா, நீட்டுக்கு எதிராக போராட்டங்கள் நடக்குதுன்னா, திமுக உள்ள பூந்து போராட்டத்த திசை திருப்ப முயற்சி பண்றாங்க. மேனிபுலேட் பண்ண முயற்சி பண்றாங்க. அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரு. நிர்மல்குமார் பாத்தீங்கன்னா, நீட்டுக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம்? திமுக வந்து நீட்ட பத்தி பேசுறதுக்கான தகுதியே திமுக கிட்ட இல்ல. அப்படிங்கிற ஒரு விமர்சனத்த வைக்கிறாரு. எல்லா இடத்திலயுமே இவங்களோட ஸ்டாண்டர்ட் டிஃபென்ஸ் வந்து திமுகவ குறை சொல்றதா தான் இருக்கு. திமுக மீது குறைகள் இருக்கு. மாற்றம் வேணும்னு தான் மக்கள் ஓட்டு போட்டு உங்கள ஆட்சிக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. திமுக மீது குறைகள் இருக்கட்டும். அத நீங்க சொல்லுங்க. ஆனா அத தாண்டி 2 மாசம் ஆயிடுச்சு நீங்க ஆட்சிக்கு வந்து, என்ன பண்ண போறீங்க இந்த குறைகள சரி பண்ண? அப்படிங்கிறத யாருமே பேச மாட்டேங்கிறாங்களே! இது என்ன மாரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி? ம். அவங்களுக்காக சொல்றேன் இல்லையா? அந்த பிரச்சனைய எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறதுல உங்களுக்கு கிளாரிட்டியே இல்ல. நீங்க நீங்க மற்ற விஷயங்கள் கூட நம்ம ஒவ்வொன்னா பேசுவோம். நீங்க மேகதாதுவுல வந்து திமுக மேல இவர் குறை சொல்றாரு ஆதவ அர்ஜுனான்னா, அப்ப எனக்கு காவிரி பிரச்சனை குறித்து எங்க ஒட்டுமொத்த கட்சிக்கும் என்னன்னே தெரியாதுன்னு அர்த்தம். மேகதாது கட்ட விடாமல் திமுக பார்த்துக் கொண்டது. அதுல எல்லோருக்கும் யாருக்குமே மாற்று கருத்தே இருக்க முடியாது. அது துரைமுருகன் அவர்கள்ட்ட பல தடவ போய் கேட்டிருக்காங்க. என்ன சார் நடக்காது, கவலைப்படாதீங்க, நடக்காது, நாங்க விட மாட்டோம். ஆனா ஆட்சி மாற்றம் ஏறவிட்ட பிறகு வர செய்திகள் என்பது டி.கே. சிவகுமார் இங்க பூமி பூஜை போட்டுட்டு இருக்காரு. அவர் ஆல்மோஸ்ட் கட்டுறதுக்கான வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க. அது தெரியாம இங்க ஒரு அரசாங்கம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நீங்க காவிரி ஆணையம் வந்து தண்ணீர் திறந்து விடுங்க. ஜூனுக்கும் ஜூலைக்கும் சேர்த்து 40 டிஎம்சி தண்ணீர் திறந்து விடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இது வரைக்கும் முதல்வர் விஜய் வாயை திறந்து ஏதாவது பேசியிருக்காரா? இது வரைக்கும் பேசியிருக்காரா? இல்ல யாராவது இந்த அமைச்சரவையில கொண்டு நாங்க அதுக்கு முயற்சி பண்றோம். ஆமா நம்மள ஏமாத்துறாங்க. அதாவது இந்த காவிரி சிக்கல்ல வந்து கோர்ட் கொடுத்த ரொம்ப முக்கியமான ஜட்ஜ்மெண்ட். மழை அதிகமா இருக்கும்போது எந்த சிக்கலுமே இல்ல. அவங்க வடிகால் மாதிரி கர்நாடகா தொடர்ச்சியா நம்ம தண்ணி திறந்துட்டே இருப்பாங்க. மழை அளவு பொய்க்கும் பொழுது, மழையே இல்லாத போது நம்ம காவிரி தண்ணி எப்படி பிரிச்சுக்கணும் அப்படிங்கறதா இங்க இருக்கிற முக்கியமான சரத்து. அது வந்து அதுக்கு நீங்க போராடி தான் ஆகணும். நீங்க சட்ட போராட்டம் மேற்கொள்ளணும். நீங்க மறுபடியும் ஆணையத்துல போய் சண்டை போடணும். பிரதமர்கிட்ட போய் சண்டை போடணும். எங்கெல்லாம் சண்டை போடணும், சண்டை போட்டு இல்ல தண்ணீரை வாங்கியிருக்கணும். அது எதுவுமே இப்ப பண்ணல. இன்னொரு பக்கம் மேகதாதுக்காக நீங்க தீர்மானங்கள் ஏற்றினாங்க. ரெசல்யூஷன் எல்லாரும் சேர்ந்து கூட்ட ஆதரிச்சாங்க. ஆனா அங்க வேலைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இந்த நேரத்துக்குள்ள இங்க சட்ட போராட்டத்துல இறங்கி இருக்கணும். என்ன நடக்குது? எப்படி எங்களை மீறி நீங்க காவிரியில நீங்க குறுக்க அணை கட்டுவீங்க அப்படிங்கிற பெரிய போராட்டத்தில் விவசாயிகளை முதல்ல போராட விட்டுருக்கணும். இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? போராடுற விவசாயிகளை அரெஸ்ட் பண்ற வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. வீட்டோட காவல்ல வச்சிருக்கிற வேலைகளை பார்த்துட்டு இருக்கு இந்த அரசாங்கம். அப்போ யாருக்கு சாதகமாக இந்த அரசாங்கம் செயல்படுறாங்க? நம்ம ஏன் ஏன் ஆதரிக்கல, ஏன் பேசுறது? ஒரே விஷயம் தான். எங்களுக்கு ஜனநாயகன் படம் பெங்களூர்லயும் ஓடணும். இன்னைக்கு எங்களுக்கு ப்ரையாரிட்டி என்ன? ஜனநாயகன் ரிலீஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க ஜனநாயகன் படம் பார்த்துட்டு இருக்கும் போது அவங்க அவங்க சொல்றாங்க அதெல்லாம் தண்ணிலாம் திறந்து விட முடியாதுன்னு. அதே நேரத்துல தான் நடக்குது. அதே நேரத்துல தான் நடக்குது. இவங்க எல்லாம் ஒட்டுமொத்த அமைச்சரும் ஜனநாயக படம் பார்க்கறது 3 மணி நேரம் பார்க்கறது அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா உங்களோட ப்ரையாரிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, பெங்களூர்ல என்னோட படம் ஓடணும். என்னோட படம் ஓடணும்னா எல்லாரும் வாய் முடிஞ்சு பேசாம இருக்கு. கர்நாடகா குறித்து எதுவும் பேசிடாதீங்க. இப்ப பேசிங்கன்னா அந்த கன்னட அமைப்புகள் உடனே களத்துல இறங்கிடுவாங்க. தியேட்டரை போய் அடிப்பாங்க, போஸ்டரை கிழிப்பாங்க, பேனரை கிழிப்பாங்க. அந்த விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால படம் ஓடட்டும். முதல்ல படம் 10 நாள் தண்ணி வராட்டி என்ன பிரச்சனை? மேகத்துக்கு எனக்கு அணை கட்டா என்ன பிரச்சனை? எனக்கு என்னோட படம் ஓடுது. கடைசி படம் வசூல் ரீதியாக விஜய் அவர்களின் கடைசி படம் 500 கோடி சம்பாதித்ததுன்னு ஒரு படம் சொல்லணும். எங்களுக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப அந்த ஒரு விஷயத்துல இருக்கிறனால மேகதாது குறித்து பேசணும் அப்படின்னா திமுக மேல பழி போடலாம் அப்படிங்கிறது இவங்களுடைய நோக்கமாக இருக்கின்றது. நீங்க சீட்டா நிர்மல்குமார் நீட்டுக்கும் திமுக 2021 திமுக ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் ஏ.கே. ராஜன் தலைமையிலான குழுவை போட்டு நீங்க +2 ஏன் வந்து அதிகமான மாணவர்கள் வெளியே போறாங்க, அதுல ஏன் 10th இருந்து +2 போகாம இடைநிற்றல் அதிகமா இருக்குன்னா நீட் ஒரு மிக முக்கியமான காரணம்ங்கிற அளவுக்கு பண்ணாங்க. நீங்க ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க. அதை இங்க ரவி போட்டு வச்சாரு. மறுபடியும் அதை ஏற்றி பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிற வேலைகளை பார்த்துட்டாங்க. என்ன சட்ட போராட்டம் பண்ணணுமா இல்ல வந்து நீங்க ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் அது நடக்குமா அப்படிங்கிற ஒரு பெரிய சிக்கல் இங்க இருக்கு. நீங்க திமுக வந்து நீங்க ஒருவேளை காங்கிரஸோட சேர்ந்து ஒரு ஆட்சி அமைச்சு இருந்தாங்கன்னா நீங்க வந்து உடனடியே அசன்ட் வாங்கியிருப்பாங்க. தமிழ்நாடு வந்து தனியா நாங்க தனித்தேர்வு நடத்திக்கிறோம், தேர்வை நடத்தாம நாங்க பாத்துக்கிறோம், எங்க முடிவு எங்கள்கிட்ட விட்டுருங்க ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க. நீங்க வந்து அவங்க நினைச்ச மாதிரி அந்த ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படல. இல்ல அப்ப என்ன பண்ணாரு? சட்ட போராட்டம் நடத்தணும். ஏன் விஜய் அவர்கள் என்ன சொன்னார்? நீங்க வந்து அந்த +2 மாணவர்களுக்கான பரிசு 3 சொல்யூஷன் நான் சொல்றேன். உடனடியான தீர்வு என்பது நீங்க வந்து நீட்டை ரத்து பண்ணணும். நீண்ட கால தீர்வு என்பது கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வரணும். இன்டரிமா நான் ஒண்ணு கொண்டு வர்றேன்.
ஸ்பெஷல் பட்டியல் ஒண்ணு கொண்டு வரும், சிறப்பு பட்டியல் ஒண்ணு கொண்டு வரும். அந்த சிறப்பு பட்டியல்ல நீட் தேர்வு மட்டுமே எங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்லி சொன்னார்ல, அது செய்ய வேண்டியதானே. நீ பாராளுமன்றத்துலதான் அவங்க போய் நீங்க ஒரு எம்பியை கூட அமைச்சிடலாம், காங்கிரஸ் சார்பா ஒரு எம்பி அமைச்சிருக்காங்க, அது குறித்து பேச வேண்டியதானே. அன்னைக்காவது எங்களுக்கு ஆட்கள் இல்லப்பா, நான் பேசாம இருக்கேன்ப்பா, இன்னைக்கே வாய் பண்ணிட்டு இருக்கீங்க. அதே விஜய் இரண்டாவது வருடம் இந்த விழா நடத்தப்ப என்ன பண்ணாரு, பாஜக டோன் எடுத்தார். நீட்டை மட்டும் தான் தேர்வா, பல தேர்வுகள் இருக்குப்பா, என்னப்பா பெரிய பிரச்சனை உங்களுக்கு, நீட்டுக்காக நீங்க ஏன்பா அப்படி உயிரை மாச்சிக்கிறீங்க, நீட்டுக்காக உயிரை மாய்த்துக் கொள்ளாதீங்கன்னு சொல்றது முக்கியமான விஷயம். ஆனா நீட்டு மட்டும் தான் தேர்வான ஒரு கேள்வி கேட்கறீங்களா, அது பாஜக டோன், அது தமிழ்நாடு டோனே கிடையாது. அப்போ விஜய் அவர்களுக்கு நீட்டு குறித்து ஒரு பார்வை என்பது முற்றிலும் மாறிடுச்சு. அப்போ சுத்தமா பழிய போடணும், நம்மளால நடத்த முடியாதுன்னு அதை பண்ணணும். ராஜ்மோகன் உண்மையிலேயே இந்த அரசாங்கம் நீட்டிற்கு எதிரானது அப்படி சொல்லியிருந்தீங்கன்னா, எல்லாரும் ராஜ்மோகன் படம் என்ன கத்துனாங்க, மெரினா மெரினா மெரினா, அந்த ஒட்டுமொத்த குரூப்பும் கத்துச்சு. ஏன் கத்துச்சு, நீங்க போராட்டம் நடந்துருமோங்கிறதுக்காக கிட்டத்தட்ட அவசரமாக, எப்படி ஜல்லிக்கட்டு போராட்டம் பொழுது அதிமுக ஆட்சி உடனடியாக மாடல் யாரையும் கூட விடாதீங்க, உங்களை அடிச்சு தொடர்த்துங்க, கருப்பு சட்டை போட்டு வந்தாலே அடிங்க, இப்படிலாம் சொன்னாங்களோ, கிட்டத்தட்ட அதே மாதிரியான வேலைகளை தாவேக அரசாங்கம் செய்யறாங்க. உடனே போய் யாரும் கும்பல் கூடிடாதீங்க, காலை வாக்கிங் மட்டும் விடுங்க, சாயந்தரத்து யாரும் மக்கள் வந்துடவே கூடாது, மக்கள் யாரும் உள்ள வராம பாத்துக்கங்க அப்படின்னு இவ்வளவு தீவிரமா இருந்தீங்கன்னா, இப்ப என்ன பயம் உங்களுக்கு, நீட்டுக்கு எதிரானவர்கள் நீங்க மெரினால கூடட்டுமே, கூடி நீட்டே ஒழிக்கட்டுமே. காங்கிரஸ் ஜனதா பார்ட்டியோடைய நோக்கம் என்பது எங்களுக்கு எக்ஸாம் தான் பிரச்சனை, நீங்க வந்து தர்மேந்திர பிரதான தூக்கல, தமிழ்நாட்டோட குரல் என்பது வேறு, நீட்டே எங்களுக்கு வேண்டாம், நீட்டுங்கிறத சுத்தமா ஒழிச்சு வேணா தேவைப்பட பிரைவேட் காலேஜஸ் மட்டும் கண்டக்ட் பண்ணிக்கட்டும், எங்களுடைய அரசு கல்லூரிகளில் நாங்க எங்களுக்கு ஸ்டேட்டோட எக்ஸாம்ஸ் வச்சிருக்கோம், இல்ல பிளஸ் 2 மார்க்ஸ் எங்களுக்கு போதும், நாங்க டிசைட் பண்றோம், எங்கதான் ஏன் நீ மூக்கு நுழைக்கிறங்கிறத நம்மளுடைய குரல். இப்போ உண்மையிலேயே தாவேக்கு இருக்கிறது அக்கறை இருந்திருந்தால் பீச்சை திறந்து விட்டு தொடர்ச்சியா போராட்டம் பண்ணுங்க, நாங்களே உங்களுக்கு ஆதரவா நிக்கிறோம்னு சொல்லிருக்கணும். அதை விட்டு எங்கேயும் நீங்க கூட்டம் போட்டுறாதீங்க, கூடிடாதீங்க. சரி திமுக சரிமன், அதாவது பாலன் இல்லத்துல நடக்குது, நீங்க நல்லா பாருங்க. சண்முகம் அவர்கள் சொல்லும் பொழுது திமுக வரலாம், அதிமுக வரலாம் அப்படின்னு சொல்றவரு 2 கட்சி பேரை தவிர்த்துட்டாரு. எந்தெந்த கட்சி பேரு, பாஜக, தாவேக கூட்டணியில இருக்கிறாங்க, கூட்டணியில இருக்கிற தாவேக வரலான்னு கூட அவர் சொல்லல. இவங்க உள்ள போந்துக்கிட்டு திமுக வந்தா அவங்களுக்கு என்ன பிரச்சனை, தாவேக ஆட்கள் அனுப்பிச்சு விடுங்க, ஏன் இதெல்லாம் ஜனநாயகத்தில் உட்கார்ந்துட்டு இருக்காங்களா எல்லாரும், தாவேக ஆட்கள் அனுப்பிச்சு விடுங்க, அவங்களே சேர்ந்து போராட்டம், கட்சியை தாண்டி எல்லாரும் போராடணும். தமிழ்நாட்டுல ஒற்றை குரல், உங்களோட குரலும் திமுக குரலும் ஒரே குரல் சொல்லி சொல்றீங்க. இன்னும் சொல்லப்போனா திமுக கொண்டத தீர்மானத்தை விஜய் அவர்கள் அப்பொழுது ஆதரிச்சார். அப்ப ஆதரிச்ச நீங்க, அப்ப நாங்க எல்லாரும் ஒரே குரல்ல தான் நிக்கிறோம், திமுக சட்டப்பட்டு வந்தானே, அதிமுக சட்டப்பட்டு வந்தானே, எந்த சட்டப்பட்டு வந்தா என்ன, எல்லாரையும் உள்ள விடுங்க, எல்லாரும் சேர்ந்து போராட்டம்னு சொல்லுவீங்களா, இல்ல திசை திருப்புற வேலைகளை பாப்பீங்களா? நீங்க முதல்ல வந்து ஒரு நடிகை அனுப்புவீங்க, நடிகை அனுப்பிச்சு அவங்க அந்த அம்மா வளரும், ஏதாவது சம்பந்தம் பேசிட்டு போகும், அடுத்ததாக அந்த இது இப்ப ஒர்க் ஆகணும், அடுத்ததாக நீங்க நேரம் ராஜ்மோகனே வருவார். இந்த ராஜ்மோகன் முன்னாடி வர வேண்டியதானே, ராஜ்மோகன் கூட வந்தவங்கள முன்னாடி வர, நீங்களும் போராட்ட காலத்துல இருந்தவங்க தானே, நேரடியாக வந்து நாங்களும் சேர்ந்து நிக்கிறோம் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. இது அரசாங்கமாக இவர்கள் மாறியதிலிருந்து இவங்களுக்கு அதிகார துணி வந்துச்சு. மக்களை எப்படி நம்ம ஒடுக்கலாம், மக்களை எப்படி முடக்கலாம், பாஜகவை கோச்சிக்காம நம்ம என்ன வேலைகளை பண்ணலாம், பாஜக எந்த கோபம் வந்துடக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவாக இருக்கு. கேட்டதுல கடைசியா செங்கோட்டையன் அவர்கள் சொன்னதுல இந்த மகளிர் உரிமை தொகை, விஜய் அவர்கள் வந்து சொன்ன பிரதானமான தேர்தல் வாக்குறுதிகள்ல சில விஷயங்களை சொல்லும் பொழுது உடனடியா நம்ம ஆட்சி அமைஞ்சு அடுத்த நிமிஷம் வந்துடும், அவர் வந்து எந்த பேருந்துல எந்த மகளிரும் ஏறி போகலாம் சொல்லி சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் அது வரல. மற்ற ஏதாவது சொல்லுங்க டைம் வேணும்னு சொல்லி சொன்னாருங்கிறது ஓகே, இது பண்ண வேண்டியதுதானே. நீங்க வந்து ஏற்கனவே வந்து திமுக மகளிருக்கான இலவச பேருந்து அறிவிச்சிருக்காங்க, அது எல்லா பேருந்துலையும் எல்லா ஊர்களும் எல்லா ஏசி பஸ் எதனாலும் ஏறுங்கம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா, நீங்க வந்து உங்க ஆதார் கார்டு மட்டும் போன்ல வச்சுக்கோங்க, இல்ல கையில் வச்சுக்கோன்னு சொல்லிட வேண்டியதானே. ஏன் செய்ய மாட்டேங்கிறாரு விஜய், இதெல்லாம் உடனடியாக செய்வேன்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரி வாக்களித்த பல மகளிரும் திமுக 2000 ரூபாய் கொடுக்குறாங்க, அதிமுக 2000 ரூபாய் கொடுக்குறாங்க, தாவேக்கு 2500 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்ப எங்க அண்ணன் வந்தாலும் உடனே 2500 ரூபாய் கிடைக்கும். இங்க ஆட்சி அமைச்ச உடனே ஒரு வீடியோ ஒண்ணு வந்துச்சு, ஆனா எங்க அம்மாட்ட 2000 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லி தானே ஓட்டு பண்ணி ஏமாத்திராதனான்னு ஒரு பையன் கத்துனான். இப்ப அதே மாதிரி எத்தனை மகளிர் சொல்லப்போனா பெண்கள் வாக்கு அதிகமாக விஜய் அவர்களுக்கு போயிருக்குன்னா, அந்த மகளிர் எல்லாரும் சேர்ந்து நம்ம கண்டிப்பா வந்துரும், இந்த பட்ஜெட் கொடுப்போம். ஒண்ணுல திமுக ஆட்சி தொடர்ந்தாங்கன்னா இந்த மாதிரி சாக்கு போக்கு சொல்லியிருப்பாங்களா, இல்ல 1000 ரூபாய்க்கு 2000 ஆக்குறோம் அப்படின்னு சொல்லிருப்பாங்களா, 2000 ரூபாய் ஆக்குறோம், ஏன்னா எங்களுக்கு 1000 ரூபாய் ஏற்கனவே நாங்க பாத்துட்டோம், நாங்க எப்படி கொடுக்கறதுங்கிறது எங்களுக்கு தெரியும். இப்ப இன்னும் சொல்ல போனா அந்த இதை ஜாஸ்தி பண்ணிட்டே போறோம், பயனாளர்களுடைய நம்பரை ஜாஸ்தி பண்ணும், 1 கோடியில் ஆரம்பிச்சோம், நீங்க 1 கோடி 30 லட்சம் வரைக்கும் வந்திருக்கும், அப்ப அடுத்ததாக எல்லோருக்கும் 2000 ரூபாய் கொடுக்கறது எங்களால முடியும் சொல்லிருப்பாங்க. தாவேக்கால செய்ய முடியலன்னா மறுபடியும் நீங்க வந்து பொய்யான காரணங்கள் சொல்லிட்டே இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்க வந்து நிதிநிலைய சரியில்லைன்னு சொல்லிட்டே இருக்கலாம். இதே நிதிநிலைமைதான் நீங்க வந்து உங்களோட வெள்ளை அறிக்கையில ரொம்ப தெளிவா தெரிந்த ஒன்று, மத்திய அரசாங்கத்துல இருந்து பணம் வரல,
நீங்க வட்டி கட்டுறோம், கடன் கட்டுறோம், இந்த பிரச்சனை எல்லாம் தாண்டி இருக்கிற 15% தான் ஒட்டுமொத்த அரசாங்கத்தை நடத்தணுங்கிற ஒரு நிலைமை இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா கடன் வாங்கித்தான் இதை செய்ய வேண்டும். இல்ல கடனே வாங்காம செஞ்சிருவாரா? இல்ல மின்துறை அமைச்சர் ரொம்ப இல்ல தெளிவா இந்த சொல்றாரு. 3 ஆமா. மாசத்துல 20,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க அதான் மேடம் அப்படிங்கிற சொல்லிட்டாரு. செய்திய என்னால பார்க்க சொல்லிட்டாரு. முடியுது. ஸ்பீக்கர் நிர்மல்குமார் வெள்ளை அறிக்கைலாம் கொடுத்தாரு. அப்ப என்ன சார் நீங்க கடன் வாங்க முடியல? இல்லங்க ஒரு 9,300 கோடி கடன் வாங்குனீங்க. கடன் வாங்கினாதாங்க செய்ய முடியும். அவரு அதான் சொல்றாரு. அப்போ எல்லோரும் சொல்றது என்ன? திமுக 10 லட்சம் கோடி கடன் நீங்க விமர்சனம் பண்றீங்களா? தாவேக ஆட்சி 5 வருஷம் ஒருவேளை நீடிச்சதுன்னா அது 15 லட்சம் கோடிலாம் முடியும். ஏன்னா இவங்க சொன்ன நான் வருஷம் 1 லட்சம் கோடி சேமிச்சிருவேன். திமுகவுடைய லீக்கேஜஸ் அரெஸ்ட் பண்ணிடுவேன். பண்ண வேண்டியதானே? பண்ணிட்டு அதெல்லாம் எடுத்து மக்கள்கிட்ட கொடுக்க வேண்டியது. நீங்க தான் இப்போ ஆட்சி வந்து 3 மாசம் ஆச்சு. உங்க கணக்குப்படியே 1 லட்சம் கோடியில டிவைட் பை 4 போட்டா 25,000 கோடி நீங்க சேவ் பண்ணிருப்பீங்கல்ல. அந்த 20,000 கோடி எடுத்து மக்கள்கிட்ட 2,500 எடுத்து கொடுக்க வேண்டியது என்ன பிரச்சனை உங்களுக்கு? அப்போ பேசுவது எல்லாமே எளிது. ஆனா அது செயல்னு வரும் பொழுதுதான் உண்மையின் நிலைமை என்ன அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியும். ஓகே. அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா, நிர்மல்குமார் வந்து ஒரு படி மேல போய் நேரடியாக உதயநிதியையும், கனிமொழியையும் டார்கெட் பண்றாரு. முதல்ல வந்து ஸ்டாலின் அவர்கள் தலைமை பண்பு கட்சிய வழிநடத்துறதுக்கான தகுதி வந்து உதயநிதிக்கோ, கனிமொழிக்கோ இருக்கா அப்படிங்கிறத பரிசோதித்து பார்க்கணும் அப்படின்லாம் சொல்றாரு. இவர் எத்தன கட்சி மாறி வந்து தாவேக்கால வந்து இணைஞ்சாரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். 75 வருஷ பாரம்பரியம் உள்ள ஒரு கட்சி, ரொம்ப கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடிய கட்சி. எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுதும், அந்த கட்சியிலேருந்து யாரும் போய் விலகி மற்ற கட்சிகள்ல போய் சேரல. தொடர்ந்து ஒரு எம்.எல்.ஏவா இருந்து, அதுக்கப்புறம் விளையாட்டுத்துறை அமைச்சர், அதுக்கப்புறம் துணை முதலமைச்சர் அப்படின்னு படிப்படியா அவர் உதயநிதியுடைய கிராஃப் நம்ம பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் கனிமொழி வந்து மத்திய அரசியல்ல வந்து அவங்க ஒரு மிக முக்கிய ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட்டா வந்து இருக்கிறாங்க. அவர்கள் இப்படி நேரடியா டார்கெட் பண்ணி சிறுமைப்படுத்துறதுக்கு பின்னால இருக்கக்கூடிய நோக்கம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஆமா. அவரு என்ன நினைக்கிறாருன்னா, இந்த திமுகல ஒரு ஸ்பிளிட்ட ஏற்படுத்திடலாம். அதிமுகல ஸ்பிளிட் ஏற்படுத்துற மாரி இதுல ஒரு ஸ்பிளிட் ஏற்படுத்தலாம். கனிமொழி அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அ உதயநிதி அவர்களை எலிவேட் பண்றாங்க. அப்படிங்கிறத ஒண்ணு உருவாக்கலாம்னு சொல்லி பார்க்கிறார். நீங்க அப்படியெல்லாம் ஸ்பிளிட் ஏற்படுத்தலாம்னா, நீங்க அவங்க வெற்றி பெற்றிருக்கும்போது கூட அத பண்றதுக்கான முயற்சிகளை ஏற்படுத்தலாம். இப்ப வந்து கட்சிய ஒட்டுமொத்த மறுசீரமைப்புல இருக்கிறாங்க. அவங்க வந்து கட்சிய கட்டுக்கோப்பா எப்படி ஒற்றுமையா கொண்டு போகணுங்கிற இடத்துல இருக்கிறாங்க. இந்த நேரத்துல நீங்க இப்ப ஸ்பிளிட்டை ஏற்படுத்த முடியும். நீங்க மாவட்ட செயலர்கள் உங்க கட்சி மாதிரியா மாவட்ட செயலாளர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் சண்டை, மாவட்ட செயலாளர்களுக்கும் அங்க கீழ இருக்க செயலாளர்களுக்கும் சண்டை. யாரு வந்து இப்போ உள்ளாட்சியில் நடக்க போற தேர்தல்ல யாரு காசு வாங்குறதுல போட்டி, பிஏ போஸ்டிங்ஸ்ல யாரு காசு வாங்குறதுல போட்டி. இப்படிப்பட்ட ஏதாவது குழப்பம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அந்த குழப்பம் எல்லாம் வருவதற்கான வேலைகள் இல்ல. அவங்க இப்ப கட்சி மறுசீரமைப்பு பண்றதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. கனிமொழி அவர்கள் மாநில பொறுப்புக்கு கொடுக்கலாமாங்கிற வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த உதயநிதி அவர்களே வந்து இளைஞர்கள் இருந்து வேற ஒரு பொறுப்புக்கு போலாமாங்கிற வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் ஏதோ இவர் பேசுவதன் மூலியமாக பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திடலாம். இன்னொன்னு நீங்க வந்து அதிமுக வந்து நிர்வாகிகள் கிளஞ்சு வர்ற மாதிரி, தொண்டர்கள் வர்ற மாதிரி இங்க திமுக வந்து நிர்வாகிகள் வருவாங்க. நீங்க வந்து ஒரு பக்கம் இவங்க வந்து குதிரை பேர் அரசியல ஈடுபட்டு இருக்காங்க நமக்கு அப்பட்டமா தெரியும். அது வந்து சபாநாயகர் ஒழுங்கா விசாரிக்கணும், ஆளுநர் அவர்களும் சரியா விசாரிச்சாங்கன்னா அந்த உண்மைகள் எல்லாம் தெரியும். அதை தாண்டி இந்த கட்சியில இருந்து ஆட்களை எப்படியாவது எடுக்க முடியும். அதிமுக கொஞ்சம் கொஞ்சமா கரைக்கிறோம். அதே மாதிரி திமுக இருந்து ஆட்களை எடுத்துட்டு வர முடியுமா? அவங்களுக்கான உரிய மரியாதை இல்லை அப்படிங்கறத சொல்வதன் மூலியமாக அது செஞ்சிட முடியுமா? அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு சில செய்திகள் நான் பார்க்கும் பொழுது தாவேக்கால இருந்து திமுகவுக்கு நீங்க பாக்க மா சுப்பிரமணியன் தலைமையில தாவேக்கால இருந்து நிறைய பேர் வந்து மாறி சேர்ந்துட்டு இருக்காங்க. அப்ப நீங்க ஒரு பக்கம் இது என்னங்க ஒரு அரசாங்கம் ஒரு பசையுள்ள இடம் அதை விட்டுட்டு ஏன் வர்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு நாங்க ரொம்ப வருஷமா இருக்கோம், எங்களுக்கு உரிய மரியாதையே அந்த கட்சியில கிடையாது இல்ல, அதனால நாங்க திமுக பக்கம் வர்றோம், புதுசா யாராவது வராங்கன்னா அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க, எங்களுக்கு அந்த மரியாதையே இல்ல அப்படின்னு அவங்க ஒரு பெரிய இதுல இருக்காங்க. இந்த அமைச்சர்களுக்குள்ளேயும் நிறைய புகைச்சல் இருக்கு. ரொம்ப வருஷமா மக்கள் இயக்கத்துல இருக்கிற எனக்கு அந்த மரியாதை இல்ல, நேற்று வந்து அமைச்சர் கீர்த்தனாக்கு கொடுக்குறாங்க, முந்தானத்து வந்து இன்னொரு பையனுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற பல குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருக்கு. இப்போ உங்க கட்சியில நிறைய சிக்கல்கள் இருக்கு. இன்னொன்று சீட்டா நிர்மல்குமார் மதுரைக்கு போனாரு, திருப்பரங்குன்றம் தான் போனாரு. அங்க மாவட்ட அமைச்சர்கள் வரல, விஜயன்பன் வரல, மாவட்ட எம்எல்ஏக்கள் அங்க வரல. அத முதல்ல பாருங்க. உங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்கு மரியாதை கொடுத்து அந்த புரோட்டோகால் என்ன அப்படின்னு தெரியுமா? அவர் வந்து கோச்சிட்டு போயிட்டாரு. அதுக்கு பிறகு வந்து இவர் வந்து அவங்க என்ன சீட்டை அவங்கள விஜய் மக்கள் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் தாவேக்க பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான். நீ எப்ப கட்சிக்குள்ள வந்த? சீட்டா நிர்மல்குமார் வந்து 6 மாசம் தான் ஆகுது, நான் வந்து 20 வருஷமா இருக்கேன், அப்ப நான் பெரியவனா நீ பெரியவனா தான் அவங்க யோசிப்பாங்க. அப்ப தன்னுடைய சொந்த கட்சியில இருக்கிற சிக்கல்களை அவரால் தீர்க்க முடியல. ஆய்வுக்கு போகாதீங்கன்னு இவர் பேட்டி கொடுக்கிறார். யார் ஆய்வுக்கு போகக்கூடாது, யாரு பேட்டி கொடுக்கிறது? இவருக்கு முதல்ல அந்த அதிகாரத்தை யார் இவர் எந்த நம்பர்ல இருக்கார் அமைச்சரவை பட்டியல்ல? சும்மா என்னன்னா அவங்க சில பேர் சில டாஸ்க் அவங்களே எடுத்துக்கிறாங்க. சட்டமன்றத்துல ராஜ்மோகன் பேசுவாரு, ஆதவர்ஜனா பேசுவாரு, வெளியே மைக்க பார்த்து சீனியர் நிர்மல்குமார் பேசுவார். என்ன வேணாலும் பேசலாம், ஃப்ரீ ஹேண்டா விட்டுருங்க. எல்லாவற்றையும் பேச வேண்டிய விஜய் அவர்கள் பேசவே மாட்டாரு. அவர் வாய் மூடிட்டே இருப்பாரு. அவர் எதையுமே கண்டுக்காம இருப்பாரு. அவர் காப்பாத்துற வேலைகளை நம்ம பாத்துக்கலாம். எது கேட்டாலும் சீட்டம். அதாவது ஆளுநர் வந்து ஆய்வுக்கு போறது எல்லோரும் கண்டித்த பிறகு
போற போக்குல சீனியர் நிர்மல்குமார் சொல்றாரு. இது பாருங்க எவ்வளவு முக்கியமான விஷயம். ஆமாங்க, நாங்க மாநில உரிமைகளுக்காக நிக்கிற கட்சி. எங்களுக்கு வந்து அவர் எப்படிங்க நீங்க போகலாம் நீங்க கேட்கிறத விட்டுட்டு எல்லாரும் பேசி முடித்த பிறகு நம்மளும் கடனுக்கு பேசணுமே பேசுறாங்க. அதுக்குதான் சீனியர் நிர்மல்குமார் வச்சிருக்காங்க. அப்படி பேசும்பொழுது கான்ட்ரோவர்சியா சில விஷயங்களை பேசலாம் அப்படிங்கிறது மட்டும் தான் அவருடைய பார்வையாக இருக்கின்றது. கான்ட்ரோவர்சிஸ் கிரியேட் பண்ண முடியுமா அப்படிங்கிற ரோல் அவர் கொடுத்திருக்காங்க. அது நடக்காது. நீங்க ஆளுநர் அப்படின்னு சொன்னதுனால இந்த விஷயத்தையும் மக்களுக்கு ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். நேத்து மனோன்மணியம் சுந்தரனார் யுனிவர்சிட்டியோடைய வைஸ் சான்சலர் வந்து ஒரு பிரஸ் மீட்ல சொல்றாரு, ஆளுநர் மாளிகையிலேருந்து எங்களுக்கு ஸ்ட்ரிக்ட்டா ஆர்டர்ஸ் வந்திருக்கு. முதல்ல வந்தே மாதரம் பாடணும். அப்புறம் தேசிய கீதம். அதுக்கப்புறம் வேணும்னா நீங்க தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படிங்கிற ஒரு செய்திய அவர் பிரஸ் மீட்ல வெளிப்படையா சொல்றாரு. அப்ப இத எப்படி ப்ராசஸ் பண்றதுன்னே தெரியல. எப்படி இருந்த தமிழ்நாடு இப்போ எந்த நிலைமைக்கு வந்திருக்கு 2 மாசத்துல. திரும்ப திரும்ப வந்து நிகழ்ச்சி முடிந்த பிறகு கடைசியாக பாடும் பொழுதும் தேசிய கீதமும் தேசிய பாடலும் பாடப்படும், தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படாதுங்கிற சேர்த்து சொல்றாரு. அதான் நீங்க சொல்ற மாதிரி தேவைப்பட்டா பாடிக்கங்க. என்ன இதுதான் ஃபாலோ பண்ணுவேன். மனோன்மணியம் சுந்தரனார் தமிழ் தாய் வாழ்த்து வைஸ் சான்சலர் பேசுறாரு. இன்னொன்னு, யாராவது நீங்க வந்து ஆளுநர் கையில நாங்க வாங்க மாட்டோம் எதிர்ப்பு தெரிவிச்சீங்கன்னா அவர்களுக்கு உடனடியாக உங்க நடவடிக்கை பாயும் சொல்றாரு. இப்ப இந்த தைரியம் எல்லாம் திமுக ஆட்சியில இருந்தா இருந்திருக்குமா? இது மாதிரி பேசுறதுக்கு தைரியம் வந்திருக்குமா? வெளிப்படையாக ஒரு பேட்டிகளுக்கு தைரியம் வந்திருக்குமானா தைரியமே வந்திருக்காரு. இன்னும் சொல்ல போனா அப்பொழுது பேராசிரியர்கள் கூட்டத்தெல்லாம் ஆளுநர் கூட்டம் ஊட்டில போய் கூடுற ஆர் என் ரவி போகாதீங்க புறக்கணிங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப பொன்முடி இருந்தார், கல்வி அமைச்சரா உயர்கல்வித்துறை அமைச்சரா இருந்தார். புறக்கணிச்ச வரலாறு நமக்கு இருக்கு. ஆளுநர் ஆர் என் ரவியை புறக்கணிச்ச வரலாறு இருக்கு. ஆனா இன்னைக்கு அது ஏதோ வேற உலகத்துல நடக்குது, நம்ம ஏதோ உலகத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாவற்றிலும் நீங்க வந்து ஒரு பக்கம் மாநில உரிமைகளுக்காக நாங்க என்னென்ன பண்ணுவோம் தெரியுமா அப்படின்னு ஆதவர்ஜன கதையெல்லாம் சொல்றாரு. ஆனால் எல்லா இடங்களிலும் மாநில உரிமைகள் பறிபோயிட்டு இருக்கு. உண்மையிலே பாஜகவுக்கு ரொம்ப பிடித்த ஆட்சியாக அது மாறிடும். ஏன்னா நம்ம என்ன நினைச்சாலும் செஞ்சுக்கலாம்ப்பா. தமிழ்நாடு வந்து கிட்டத்தட்ட அதிமுக ஒரு அடிமையா இருந்தாங்க. அதை விட பெரிய கொத்தடிமையா இங்க ஒரு கூட்டம் வந்திருக்கு நமக்கு. நம்ம என்ன வேணாலும் பூந்து விளையாடுங்க, நீங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கங்க. யூனிவர்சிட்டிஸ்ல யாரை அப்பாயிண்ட் பண்ணணும் என்னங்கிறது நீங்க பாத்துக்கங்க. எதுலையுமே இந்த அரசு தலையிடாது. மீறி தலையிட்டா மேல கத்தியில தொங்கிட்டு இருக்காரு ஒரு வழக்கு ஒண்ணு இருக்கு. அதை வச்சு நமக்கு சரி பண்ணிக்கலாம். இது முழுக்க முழுக்க பாஜக எந்த திசையில் பயணிக்கணும்னு நினைச்சாங்களோ, பாஜக எதை சாதிக்கணும்னு நினைச்சாங்களோ அதை மெல்ல மெல்ல மேல சாதிச்சுட்டே இருக்காங்க. இந்த நேரத்துக்கெல்லாம் திமுக ஆட்சியில ஒருவேளை இதெல்லாம் சொல்லியிருந்தாருன்னா அவர் தொடர்ச்சியாக வைஸ் சான்சலர் இருப்பாருங்கிற பெரிய கேள்விக்குறியா இருக்கும். அவர் மேல கடுமையான கண்டனங்கள் எல்லாரும் தெரிவிச்சிருப்பாங்க. ஆனா நீ பாருங்க, கூட்டணி கட்சிகளும் வாய் மூடிட்டு இருக்கிறாங்க, பேச வேண்டிய தாவேக்கும் வாய் மூடிட்டு இருக்கு. இதெல்லாம் உண்மையில தமிழ்நாட்டுல இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறது நமக்குலாம் உண்மையில அதிர்ச்சியா இருக்கு. நமக்கெல்லாம் ஊரே பத்தி எரியுது, நீரோ மன்னன் வந்து ஃபிடில் வாசிச்சானா அப்படிங்கிற கதையா எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு, போதாமைகள் இருக்கு. இன்ஃபேக்ட் விஜய் அவர்களே தேர்தலுக்கு முன்னாலேயும் சரி, பதவி ஏற்கிறதுக்கு முன்னாலேயும் சரி, கஜானாவை சுத்தமா காலி பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வச்சாரு. ஆனா இன்னைக்கு அவருடைய அலுவலகத்தை செக்ரட்டேரியட் ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ் பில்டிங்ல இருந்து நாமக்கல் கவிஞர் மாளிகையில 10வது மாடிக்கு மாற்றாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. இதுல பல்வேறு கேள்விகள் வருது. ஒண்ணு, கஜானா காலின்னு சொல்லிட்டு இதுக்கு மட்டும் செலவு பண்றதுக்கு எங்கேருந்து வந்து பணம் வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அபிஷியலா சொல்லப்படுற காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலமைச்சரை நிறைய பேர் சந்திக்க வராங்க. அவருக்கு வந்து சந்திக்கிறதுக்கு அந்த இடம் பத்த மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு காரணம் சொல்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னா விவசாயிகள் போராடுறாங்க. அவங்கள வந்து அவர் சந்திக்க மாட்டேங்கிறாரு. செவிலியர்கள் போராடுறாங்க, மருத்துவர்கள் போராடுறாங்க. அவங்களெல்லாம் சந்திக்கல. ஆனா பெரிய பெரிய கார்ப்பரேட் பிசினஸ் மேன், நடிகர்கள், நடிகைகள் அவரெல்லாம் சந்திக்கிறதுக்கு வந்து அவருக்கு வந்து இடம் இருக்கு, நேரம் இருக்கு. இந்த ஒட்டுமொத்த விஷயத்துக்கும் ஆகக்கூடிய செலவு, இது எல்லாமே வந்து இன்னைக்கு ஒரு பேசும் பொருளா மாறி இருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? இது எல்லாத்தையும் தாண்டி வாஸ்துக்காக மாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்து வருது. ஒரு தகவல் வருது. சோ இத எப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து காரணம் வாஸ்துவா தான் இருக்கும். நீங்க வந்து விஜய் அவர்கள் ஜோசியம் பார்த்திருப்பாரு. ஜோசியக்காரர் ரத்தன் பண்ணிட்டோ இல்ல வேற சில கடலூர் ஜோசியக்காரர் யாரும் சொல்லியிருப்பாரு, இல்லங்க வாஸ்து சரியில்லை, இந்த இடத்துல வந்து வேற இடத்துக்கு போனீங்கன்னா நீண்ட ஆட்சி இருக்கும், இல்லாட்டி இந்த ஆட்சி பாதியில கூட போயிடும் சொல்லிட்டு யாரும் சொல்லியிருப்பாங்க. அதுதான் ப்ரையாரிட்டி. நீங்க வந்து ஒரு பக்கம் பெரியார் எங்களோட கொள்கை தலைவர், மூட நம்பிக்கையை நாங்க பின்பற்ற மாட்டோம்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ஒட்டுமொத்த கட்சியும் மூட நம்பிக்கைக்கு சாட்சியாக இருக்கக்கூடிய கட்சி தான். நீங்க கொள்கை மாநாடு நடத்துறாங்க சேலத்துல, உட்காந்து முதல்ல ஒரு பூஜை போட்டாங்க. என்ன பூஜை பண்ண? மழை வரக்கூடாதுன்னு பூஜை போட்டீங்க. அதனால இதெல்லாம் வந்து தேக்க உருட்டு அதெல்லாம் பண்ணுவாங்க. மழை வரக்கூடாது சாமி அப்படின்னு சொல்லி பெரியார் வச்சுட்டே இங்க வந்து பண்றாங்க. அதனால
இவங்களுக்கும் நீங்க பெரியாருக்கும் உண்மையிலே பாவம் பெரியார். என்ன விட்டுருங்க ப்ரோ வந்து அவர் சொல்லுவாரு. அந்த மாதிரிதான் இவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து விஜய் அவர்களுக்கு முதல்ல ஜோசியம் தான் முக்கியம். முதல்ல மூட நம்பிக்கை, மூட நம்பிக்கையோட முழு இது அவரு சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்ல ரத்தன் பண்ணிக்கலாம் சும்மா கதை சொல்றாரு. அவருக்கு எல்லாவற்றிலும் ஜோசியம், ஜாதகம், எத்தனை மணிக்கு வெளியே கிளம்பி வரணும், எத்தனை எத்தனை மணிக்கு உள்ள போகணும், என்ன சட்டை போடணும், என்ன கலர் சட்டை போடணும், எல்லாமே ஜோசியம், ஜாதகம் பார்த்து செய்யறாரு. அப்ப அதுதான் முதல் காரணமாக இருக்கும். இரண்டாவது காரணம் அவர் சொன்ன மாதிரி என்னன்னா, செக்ரட்டரியேட்குள்ள போறவங்க, நீங்க எல்லா துறைகளையும் பார்க்கிறவங்க போவாங்க. போறதுல சில பேர் யாராவது முயற்சி பண்ணலாம், முதலமைச்சர் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவருக்கு இருக்கிற பிரச்சனைன்னா யாரையுமே பார்க்க விரும்பாதவர். நான் தனிமையில இருக்கணும் காலில இருந்து. அப்ப என்னதான் சார் நீங்க பண்றீங்க? காலைல 9ல இருந்து 6 மணி வரைக்கும் நீங்க என்னதான் சார் பண்றீங்க? ஃபைல் அப்படி திருப்பி திருப்பி என்னதான் சார் பாப்பீங்க? நமக்கு எல்லாம் கேள்வி வரும். பாருங்க, இந்த மாதிரி உலகத்துல எந்த ஒரு முதலமைச்சரும் இவ்வளவு ரெகுலர் ஆபீஸ்க்கே போனது இல்ல. ஏன் ஆபீஸ் போனது இல்லைன்னா, எல்லா முதலமைச்சரும் வீடே ஆபீஸ் தான். நீங்க சிஎம் கேம்ப் ஆபீஸ், முதலமைச்சர் வந்து முன்னாள் ஸ்டாலின் இருந்தாருன்னா அவருக்கு வீடு கேம்ப் ஆபீஸ். ஜெயலலிதா அவர்களுக்கு அந்த வீடு கேம்ப் ஆபீஸ். இபிஎஸ்க்கு வீடு கேம்ப் ஆபீஸ். ஆனா விஜய் அவர்களுக்கு அது வந்து நடிகர்கள், நடிகைகள், இயக்குநர்களை பார்க்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட பிரைவேட்டான ஸ்பேஸ். அது அந்த இடத்துல நீங்க அரசியல்வாதிகளுக்கு என்ட்ரியே கிடையாது. எந்த அரசியல் என்ட்ரி கிடையாது. அப்ப நான் அந்த உலகத்துக்கு போயிட்டேன்னா என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்ன எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண. எனக்கு உண்மையில உங்களுக்கு என்ன பயமா இருக்குன்னா, மழை வெள்ளம்லாம் அதிகமா வந்துச்சுன்னா விஜய் அவர்கள் சனி ஞாயிறுல எதுக்கு மழை பெஞ்சதுன்னு கேட்பாருன்னு தோணுது. யாரு கேட்டு நீ மழை பெஞ்ச? நீ சனி ஞாயிறு எதுக்கு நீ மழை பெஞ்சா? நான் திங்கக்கிழமை காலைல ஒரு 6 மணிக்கு, எனக்கு 6 மணில 10 மணிக்கு கூப்பிடுங்க, செக்ரட்டரி போற வழியில நான் வேணா வந்து பாத்துட்டு போறேன். இன்னொன்னு, நீங்க ஜெயலலிதா போன்றவர்கள் நீங்க அக்சஸ் பண்ண முடியாததுனால, நீங்க தண்ணீர் திறந்து விடாதனால எவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தி எத்தனை உயிரிழப்புகள் ஏற்பட்டதெல்லாம் பார்த்தோம் செம்பரம்பாக்கத்துல. விஜய் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இன்அக்சசிபிளா இருக்காரு. யாரும் அவர் அக்சஸ் பண்ண முடியும்? இவர் யார் அக்சஸ் பண்ணுவாங்க? துறை அதிகாரிகள் யாரும் சனிக்கிழமை போன் பண்ணி பேச முடியுதா? பேச முடியலையா? அதே பெரிய கேள்வியா இருக்கு. ஒருவேளை இந்த மூவே வந்து விஜய் இன்னும் கொஞ்சம் ஐசோலேட் பண்ணி அதான் மேடம், அதான் யாருக்கும் காரணம். ஆக்சஸ் கிடைக்காம இருக்கணும். குறிப்பா பத்திரிகையாளர்களுக்கு ஆக்சஸ் கிடைக்காம எல்லாரும் இருக்கணும். பொதுமக்களுக்கு ஆமா. ஆக்சஸ் கிடைக்காம இருக்கணுங்கிறதுக்கான ஒரு முயற்சியா? அதான் மேடம், அதான் ப்ரையாரிட்டி. ஏன்னா இங்க வந்து சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல் இருக்கு? எத்தனையோ முதலமைச்சர்கள் இதே ஆபீஸ் தான் நின்று பாத்துட்டு இருந்தாங்க, எல்லாத்தையும் பாத்துட்டு இருந்தாங்க. ரொம்ப விசாலமான ஸ்பேஸ் தான் அது. இன்னும் சொல்ல போனா அங்கதான் உங்களுக்கு சட்டமன்றம் போது, சட்டமன்றத்துல வெளியே வந்து அப்படியே முதலமைச்சரோட ஆபீஸ்க்குள்ள போகலாம். ஆனா இங்க இருந்து நான் அங்க போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவர் இன்னும் ஐசோலேட் பண்ணிக்க விரும்புறாரு. என்னையே சும்மா கசகசன்னு ஆட்கள் யாராவது கூட்டிட்டே வந்துட்டு இருக்கீங்க, அதை நான் பார்க்க விரும்பல. இன்னுமே ஃபில்டர் பண்ணுங்க. எனக்கு வேற யாராவது என்னோட திரைத்துறையில இருந்து சேர்ந்தவனா பரவாயில்ல, கூட்டிட்டு வாங்க. ஒரு சிக்கல் நான் பாக்குறேன், தாராளமா ஜாலியா பேசிட்டு இருக்கேன். எனக்கு இவங்கள்ட்ட என்ன பேசுறது, என்ன கேட்கறதே பெரிய கேள்வி. நீங்க வீடியோஸ் எல்லாம் வெளியே வருது. எந்த வீடியோஸ்ல விஜய் வாய் அசைக்கிறாரா? நீங்க எல்லா முதலமைச்சர்களும் பார்த்திருக்கோம். அவங்களே சில நேரம் ஓப்பனா பேசுவாங்க. கொஞ்ச நேரம் பிரஸ்க்கு டைம் கொடுப்பாங்க. வருது. அவங்க என்ன பேசுறாங்க வர மாட்டேங்குது. அது அந்த ரீல்ஸோட மோடி வீடியோஸ்ல எப்படி ரீ ரெக்கார்டிங்கோட வருமோ அந்த மாதிரிதான். அந்த மாதிரிதான் வந்துட்டு இருக்கு. அப்போ நீங்க அவர் என்ன பேசுறாரு, என்ன ரிசீவ் பண்றாரு? நீங்க வந்து இப்ப இதுக்கு ஆயுதிராவிடர் ஹாஸ்டலுக்கு போயிட்டாரு. ஓகே, போயிட்டு என்ன பண்ணாரு? இப்படியே தான் நிக்கிறாரு. ஆங்கிறாரு. என்ன ரிசீவ் பண்றாரு? அவர் உண்மையிலேயே அந்த பிசிக்கல் பிரசன்ஸ், மென்டல் பிரசன்ஸ் அதோட தான் இருக்காரு. பிசிக்கலா இருக்காரு. மென்டலா அந்த இடத்துல இருக்காரா இல்லையா? அவர் வேற ஏதோ சிந்தனையில் எப்பயுமே இருப்பாரா அப்படிங்கறது நமக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஒட்டுமொத்தமா அரசியல் பண்ணி நிறைய சுத்தி கதைகள் சொல்ல. விஜய் இதை பார்த்தார், விஜய் இதை செய்தார், விஜயே தனிப்பட்ட முறையில் இதை செய்தார். இது எல்லாமே இந்த கதைகள் எல்லாம் பத்திரிகைகள் எழுதிக்கிட்டே இருக்கலாம். உண்மையில் விஜய் அவர்களுக்கு அரசியல் ஆர்வம், இந்த மக்கள் மீது ஆர்வம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா பெரிய ஆர்வம் இருக்காரு. திருக்குறள் அறிவு, உங்களுக்காக கொள்கை பாடல் எழுதி, உங்களுக்காக எவ்வளவோ, இன்னும் சொல்ல போனா அந்த பாடல்லாம் காரணம் மக்கள்கிட்ட ஜெயிச்சதுக்கு, ஓட்டு வாங்கினதுக்கு காரணம். இன்னைக்கு வரைக்கும் அந்த பாட்டை போட்டு வைப் பண்ற குரூப் எல்லாம் நமக்கு தெரியும். அந்த அறிவை நான் பார்க்க மாட்டேன், ஆதவர்ஜா தண்ணி கொடுத்து வெளியே கிளம்புன்னு அமுச்சு விடுறாரு. இது எப்படி இவன் புரிஞ்சுக்கிறது? ஏன்னா நீட்டுக்கு குறித்து அறிவு பேசினாருன்னா அறிவு ஏதாவது பேசுவாரு. என்ன பதில் சொல்றாரு விஜய்? என்னன்னா நம்மளை சேர்ந்து போராடணும்னா, நம்ம வாங்கினா, நான் அதுக்கு ஒரு பாட்டு வேணா எழுதுறேன்னா, நீங்களே கூட பாட்டை பாடுங்கன்னா நம்ம சேர்ந்து பண்ணலாம்னா என்ன பேசுவாரு? அப்ப என்ன அவர் சொல்ல போறாரு, என்ன நமக்கு பதில் சொல்றேன்னு தெரியாது. அப்ப அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணுங்க. அப்ப யாரையும் நான் வந்து பார்க்க வேண்டாம் அப்படிங்கறதுல விஜய் தெளிவா இருக்கு. ரொம்ப ரொம்ப தன் ஐசோலேட் பண்ணிட்டே இருக்காரு. ஒரு முதலமைச்சர் இவ்வளவு ஐசோலேட்டடா இருக்கிறது நான் ஒரு பெரிய ஆபத்தை பார்க்கிறேன். நாளைக்கு ஒரு கிரைசிஸ் வரும்பொழுது, ஒரு டிசாஸ்டர் வரும்பொழுது, என்னோட முதலமைச்சரை அக்சஸ் பண்ண முடியாது, இல்லைங்க ஆக்டிங் சிஎம் ஆதவர்ஜுனா தான் நீங்க பார்க்கலாம், இல்ல புஷியானந்த் அவர்கள் எங்கேயாவது வந்து கட்சி கூட்டத்துல இருப்பார், அவரை நீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது நாடு எப்படி போகும், ஒரு ஆட்சிங்கிறது எப்படி நடக்கும்? ஊரா வீட்டு நெய்ல உங்க வீட்டுக்கு ஏன் சார் ஸ்வீட் செய்றீங்க அப்படின்னு கேட்டவர் தான் இவரு. இன்னைக்கு அத்தியாவசிய தேவைகள் எத்தனையோ இருக்கு. விவசாயிகள் வந்து தண்ணி வராம கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கே 138 கோடி தான் நீங்க வந்து பேக்கேஜுக்காக ஒதுக்குறீங்க. இன்னொரு பக்கம் அரசு மருத்துவமனைகள்ல எல்லாம் 3, 4 பேஷண்ட்ஸ் ஒரு பெட்டை ஷேர் பண்றாங்க. அடிப்படை வசதிகள் இல்ல. கொஞ்ச நாள் முன்னால கூட பாம்பு கடினால ஒரு பையன் வந்து இறந்து போயிட்டாரு. அவருக்கு நேரத்துக்கு அந்த மெடிசன் கிடைக்கல அப்படிங்கறதுனால அவர் இறந்து போயிட்டாரு. இப்படிப்பட்ட செய்திகளும் நம்ம பார்க்க முடியுது. இப்படிப்பட்ட நேரத்துல இவ்வளவு செலவழிச்சு திரும்ப ஒரு இடத்த ரெடி பண்ணி அங்க ஷிஃப்ட் ஆறாரு அப்படிங்கிறது ஒரு தேவையா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இதை தாண்டி
தலைமைச் செயலகத்தையே வந்து மொத்தமா ஷிஃப்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வருது. எங்க ஷிஃப்ட் பண்ண போறாங்க? அப்படி ஷிஃப்ட் பண்ணா திரும்ப சிஎம் ஆபீஸ ஷிஃப்ட் பண்ணுவாங்களா? அப்ப அதற்கு மறுபடியும் ஒரு செலவா? இன்ஃபாக்ட் கம்யூனிஸ்ட் தரப்புல இருந்து இது தண்ட செலவு. இத ஏன் செய்றீங்க? அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையும் வச்சிருக்கிறாங்க. இத எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமா தண்ட செலவு தான் மேடம். இதுல வந்து அதான் சொல்லல. தேவைகள் இருக்கிறது. இங்க வந்து ரொம்ப கட்டுக்கடங்காத கூட்டம் வந்துட்டு இருக்காங்க. அவங்கள வந்து மேனேஜ் பண்ண முடியாத அளவுக்கு கிரவுட் வந்துருச்சு. இல்ல சிஎம் செல்லுக்கு புகார் குடுக்குற நெறைய பேர் வர்றாங்க. சட்டமன்றம் கூட நடத்த முடியாத அளவுக்கு இருக்கு. அப்படின்னா நீங்க பரவாயில்ல. விஜய் அவர்கள் வந்து இந்த முதலமைச்சர் ஆன பிறகு கிரவுட் நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். பெரிய அளவுல கிரவுட் சேர்க்க முன்னாடி பார்த்தோம். கூட்டத்துக்கு போனா கிரவுட் எப்படி சேர்த்தாங்கங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு அந்த மாரிலாம் பெருசா இல்ல. இன்னொன்னு நீங்க எல்லா முதலமைச்சர்களும் அந்த இடத்துல இருந்து தான் ஆட்சி புரிஞ்சாங்க. அவங்களுக்கெல்லாம் அவங்க யாருமே எந்த சிக்கலும் சொல்லல. அவங்க இன்னும் சொல்லப்போனா ஜெயலலிதா அவர்களும் இந்த மாரி ஜோசியம்லாம் பார்த்தவ தான். அவங்க கூட வந்து இந்த மாரி வாஸ்து இருக்கு. அதனால நான் அங்க போறேன், இங்க போறேன்னு சொல்லல. அதையெல்லாம் தாண்டி ஒருத்தர் வந்து ரொம்ப மூட நம்பிக்கையில மூழ்கி இருக்கார் அப்படிங்கிற பார்க்கின்றோம். இன்னொன்னு இந்த செலவு குறித்தெல்லாம் ஒரு பெரிய அக்கறை எல்லாம் இல்ல. இது என்ன பெரிய செலவு? நான் சினிமால நம்ம பார்த்தது இல்லையா? இந்த செட்டத்துக்கு அங்க போட்டது இல்லையா? ஒரு காட்சி எடுக்கிறதுக்காக நம்ம புதுசா செலவு பண்ணல. ஏன்னா அதெல்லாம் பண்ணலாம். ஏன்னா புரொடியூசர் காசு. அந்த புரொடியூசர் வந்து பிளாக் மணியா உங்கள்ட்ட குடுத்துருவாரு. நீங்க அந்த பிளாக் மணிய வாங்கிட்டு போவீங்க. அத திரும்ப டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ல குடுத்து ஓப்பனாவே வந்து ஜனநாயகம் டிக்கெட்ட ரூ. 800 ரூ. 900 கொடுத்து நீங்க வாங்கிக்கலாம். அது வேற விஷயம். அது உங்க தனிப்பட்ட விஷயம். ஆனா இது மக்களுடைய வரிப்பணம். இந்த வரிப்பணத்த நீங்க வந்து கன்னாபின்னான்னு செலவு செய்ய முடியாது. ஒரு பக்கம் நான் ரொம்ப நான் காசு இதெல்லாம் குறைக்க போறோம். நாங்க வந்து ஊழல தடுக்க போறோம். நாங்க எதுவுமே ரொம்ப சிக்கனமா இருக்க போறோம்னு ஒரு பக்கம் கதையெல்லாம் விடுறீங்க. ஆனா இந்த மாரி செய்வது நிச்சயமாக அவர் சொல்ற மாரி தண்ட செலவு தான். இப்ப தண்ட செலவு என்ன பிரச்சனைன்னா, இதெல்லாம் கேள்வி எழுப்புனா இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் வருதானா எந்த கேள்விகளுக்கும் பதில் இல்லை. இந்த ஆட்சியில வந்து ரொம்ப ஒரு விஷயம் தெளிவா வச்சிருக்காங்க. யாராவது குறித்து கேள்வி எழுப்பினாலும் போராட்டம் நடந்தாலும் ஒரு வாரத்துக்கு அது பேசுபொருளாக இருக்கும். அடுத்த திசை திருப்புறதுக்கான வேலைகளை உடனே பார்த்துடுறாங்க. அது பாருங்க சிஎம் எப்படி நடந்து வராரு பாருங்க. அது இந்த காட்சி எடுத்தபடி ஜனநாயகம்ல வைக்கலாம் போல இருக்கு பாருங்க. அப்படிங்கிற அளவிற்கு ஒட்டுமொத்தமாக திசை திருப்புற வேலைகளை தொடர்ச்சியா பார்த்துட்டே இருக்கிறாங்க. இந்த திசை திருப்புறக்கு ஆட்களையும் இறக்கி விட்டுறாங்க. சோசியல் மீடியா முழுக்க அதுக்கான ஆட்களை ரொம்ப செட் பண்ணி பிளான் பண்ணி ஆர்கனைஸ்டா பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இதெல்லாம் யார் காதுல நம்ம போய் ஊதுறது இது அப்படிங்கிறதே அளவுக்கு பெரிய கேள்வியாக இருக்கு. முன்னாடி எல்லாம் பிரஷர் பண்ணாங்கன்னா ஆட்சியாளருக்கு பதில் சொல்லுவாங்க. அமைச்சர்கள் பதில் சொல்லுவாங்க. முதலமைச்சர் பதில் சொல்லுவாரு. மக்கள்கிட்ட இருந்து பிரஷர்லாம் வரும். ஆனா இன்னைக்கு எது சொன்னாலும் அது முதல்ல கண்டுக்க வேண்டாம்ப்பா. நம்ம பாட்டும் ஏதோ வேலை செஞ்சுட்டு இருப்போம். அப்படிங்கிற ஒரு இடத்துலதான் இந்த ஒட்டுமொத்த தாவேக்கு நிர்வாகம் இருக்கிறது. பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி தோழர். தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங்.